தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம், அதை எப்படி கிளியர் பண்றது? அத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். உங்க மொபைல்ல ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கா? அப்பனா இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்க ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மெமரி கார்டு போடாத இருக்கும். அப்படியே மெமரி கார்டு போட்டாலும் எல்லா ஸ்டோரேஜும் வந்தாது. நம்ம சேவ் பண்ணுற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மெமரியில் உட்கார மாதிரி சில மொபைலில் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் மொபைலில் சொல்லலாம். ஏன்னா அதில் இருந்த ஓல்டு மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோர் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி கார்டில் மூவ் ஆகாது. நாம் தான் மேனுவலாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே மேனுவலாக மூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எது மூவ் பண்ணணும் எது மூவ் பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் யூஸ் ஆகலாம். ஏன்னா எந்த ஃபோல்டரில் எந்த ஸ்டோரேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் எந்த இதில் உங்களுக்கு அதிகமான ஜிபி இருக்குன்றதை இந்த ஃபைல் மேனேஜர் சொல்லிடும். ஓகே, இப்போ இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து 100% உங்களுக்கு காமிக்காது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு சில ஆப்ஸ் மூலயமா தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஸ்டோரேஜ் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என்னோட பர்சனல் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ கிளிப்பில் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் 8 ஜிபி வந்து ஃபில் ஆயிருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். 8 ஜிபி, ஓ மை காட்! இந்த 8 ஜிபி எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர்சன் யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்ததே கிடையாது. அதாவது நம்ம லைஃப் லாங் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் ஹிஸ்ட்ரி, அதை ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 8 ஜிபி ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு இந்த மாதிரி கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிளியர் டேட்டா கொடுத்த உடனே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இதனால் என்ன மைனஸ் பாயிண்ட், அதாவது இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஓப்பன் ஆகும். இதனால் ப்ராப்ளம் ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க புக் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஐடி எல்லாமே மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் அப்ளிகேஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீசெட் பண்ணுங்கள். எல்லா அப்ளிகேஷனும் பண்ணிடாதீங்க. இப்போ மேப்ஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா மேப்ஸை ரீசெட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணி வைக்க போகிறதில்ல. இல்லை நீங்கள் யூசி ப்ரௌசரில் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் டெலீட் பண்ணலாம். இல்லை யூடியூப் வீடியோஸில் வச்சுருக்கீங்கன்னா, ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வீடியோஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஆப்ஸில் நம்ம போய்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்தோன்னா நம்ம இருக்கிற டேட்டாஸ், அதாவது ஹைடான வீடியோஸோட ஃபைல் இல்லை கேச் ஃபைல் எல்லாமே நாமளே மேனுவலாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் அதில் ஒரு சில எஃபெக்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த எஃபெக்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணதான் அதில் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு 10 MB உள்ள ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவீங்க. அன்இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓகே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதோட கேச் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் அடங்கியிருக்கும். உங்கள் மொபைல் ஸ்டோரேஜை தேவையில்லாமல் அடைச்சிட்ருக்கும். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். தேவையில்லைன்னா அந்த டேட்டாஸோட ஃபோல்டர், இப்போ நீங்கள் ஒரு எப்படி சொல்லுது, ஒரு பிக்சார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே ஃபோல்டர் எல்லாமே உங்கள் மொபைலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அது கூடவே அந்த ஃபோல்டரையும் சேர்த்து டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணால் தான் அதோட கேச் ஃபைலும் சேர்த்து டெலீட் ஆகும். இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டாஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபோனில் மொபைலில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸில் போய்ட்டு அந்த கிளியர் டேட்டா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிங்கன்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து இன்னும் சேவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெமரி கார்டு போட்டால் இன்னும் மொபைல் சேஃப். ஏன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் ரன் ஆகுது. நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃபுல் ஆக்கிட்டிங்கன்னா மொபைலோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 100% குறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 16 GB மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் மினிமம் ஒரு 4 GB இருக்கணும்.
ஓகேங்களா. நீங்கள் இப்போ 16 ஜிபி மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் 2 ஜிபி வந்து சாஃப்ட்வேருக்கு எடுத்துக்கும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜிபி இல்லை 13 ஜிபி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபுல்லாக நீங்கள் இப்போ 13 ஜிபிக்கு நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய அப்பார்ட்டக்கார மொபைலாக இருந்தாலும் ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ஜிபி ஃபில் பண்ணுங்கள். மீதி 3.5 ஜிபி அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டிங்கன்னா மொபைலும் ஸ்பீடாக இருக்கும், ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எமர்ஜென்சிக்கு எதாவது யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு சின்ன ஆப்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லுன்னு செக் பண்ணிக்கும். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல, என்னோடய ஸ்டோரேஜ் வந்து எங்கே ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் தெரியலனா உங்கள் மொபைலில் ஆப்ஸில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையில்லைனா உடனே டிசேபிள் பண்ணுங்கள், இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லையா கிளியர் டேட்டா பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இன்னொரு டிப்ஸ், ஓகேங்களா, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட உங்களோட ஃபோன் ஸ்டைல், அதாவது இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் சிஸ்டமில் மூவ் பண்ணிவிட்டு ஃபோனை ஒரு வாட்டி ஃபார்மேட் அடிங்க ஃபுல். அதாவது ஹார்ட் ரீசெட். ஒரு மொபைலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ரீசெட் அடிக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ரீசெட் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த ஒரு வருஷமாக யூஸ் பண்ண கேச் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிபி தான் அந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 20 ஜிபி 30 ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது காமிக்கும். அது நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஓகேங்களா. அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்டோரேஜ் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் முக்கியமான டிப்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை கைஸ். ஸோ தினமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ கூட என்னோடய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock, அதாவது நைட்டு 1 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ என்னோடய உழைப்புக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் ஒன்று தான் கேட்குறேன், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு லைக். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.